வியூவர்ஸ், நான் எஸ்கையும் பேசுகிறேன். பொதுவாகவே இந்த காட்டுப்பகுதினாலே பல அமானுஷங்கள் நிறைந்த இடமாக தான் இருக்கும். அதோட பல மிருகங்களால் தொந்தரவும் வரும். அதே மாதிரி சில கிராமத்தோட வழிபாதையும் அப்படி தான் இருக்கும். அந்த நிலைமையில் பல பேர்த்துக்கு அமானுஷ நிகழ்வுகளும் மிருகங்களோட தொந்தரவும் ஏற்படும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அண்ணன் தம்பிக்கு ஏற்பட்ட அமானுஷ நிகழ்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புது பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குற பழைய வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஆளுங்க பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்வு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதாவது இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் அவங்க வச்சிருக்க ஒரு கம்பெனிக்கு பிஸ்னஸ் பேசுறதுக்காக வெளியூர் போயிட்டு வரும்போதும் நைட்டு நேரத்தில் நடந்திருக்கு. அதுவும் எங்கன்னா அவங்க ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இதெல்லாம் நடந்திருக்கு. அது என்னன்னா, அந்த காட்டுப்பகுதியில் இறந்து போன மனிதரோட ஆத்மாவும் இரத்த கடையிலும் சில ஜின்னுக்களும் நடமாறதா ஒரு பேச்சு இருக்கு. சில பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அதனால் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. இருந்தாலும் இவங்க நம்ம வீட்டுக்கு போகணும், அம்மா தண்ணி இருப்பாங்கன்ட்டு போகிறாங்க. அப்படி போகிற வழியில் வித்தியாசமான ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. இங்கே கூட சவுண்டு கேட்குது. இருந்தாலும் அவங்க வழியில் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாரோ வண்டிக்கு முன்னாடி குறுக்க வர மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இருட்டுக்குள்ளே தெளிவாக தெரியல. ஏன்னா அந்த உருவமே கொஞ்சம் இருட்டாக தான் தெரியுது, கருப்பாக தெரியுது. அதனால் அந்த சமயத்தில் டிரைவர் சீட்டில் இருக்கிற அந்த அண்ணன் பார்த்துறாரு. அவர் பேர் கவின். பார்த்து டக்குன்னு வண்டி நிப்பாட்டிடுறாரு. அந்த சமயத்தில் தூங்கிட்டு இருந்த தம்பியான சேகர் எந்திரிச்சு, என்னாச்சுன்னு ஏன் வண்டி நிப்பாட்டினான்னு கேட்குறாரு. அப்போ கருப்பு கலரில் ஏதோ ஒரு ஆள் போன மாதிரி இருந்துச்சுடா, அதான் வண்டி நிப்பாட்டினேன். நிப்பாட்டி பார்த்தா ஆளை காணா, இங்கே போயிட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாரு. அப்போ தம்பி சேகர் சொல்கிறாரு, இது அமானுஷ இடம்ண்ணே, இங்கே நிப்பாட்டாதீங்க, உடனே என்ன எடுத்துடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. டக்குன்னு அவரும் கவினும் எடுத்துட்டாரு. ஆனால் கொஞ்சம் தூரம் போன மாதிரி தான் அவங்களுக்கே தெரியுது வண்டியில் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குண்டு. அப்படியே ஸ்டக்காகி அங்கே நின்றுச்சு வண்டி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுப்பகுதியிலோட சென்ற பகுதி. அங்கே தான் அந்த ஊர் மக்கள் பயன்படுத்தின பழைய சுடுகாடு இருக்குது. அது எப்போ வந்ததுன்னா 250 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக 100 வருஷம் அந்த சுடுகாடை யாரும் பயன்படுத்தாமல் இருந்தால அந்த சுவடு பகுதி எல்லாமே இப்போ காட்டுப்பகுதியை மாறிடுச்சு. அதே நேரத்தில் அங்கே இறந்து போய் புதைக்கப்பட்ட நிறையா நபர்களோட ஆத்மா அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பெட்ரோல் தீர்ந்து போனால வண்டி நிப்பாட்ட வேண்டியாச்சு. அவங்கள இறங்கி சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. சுற்றிலும் கும்பிட்டாக இருக்குது. அந்த சமயத்தில் 2 பேத்துக்கும் பயம் வருது. இப்போ நடு காட்டில் வந்து வண்டி நிப்பாட்டிச்சேடா, இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கணும், பார்க்காம எடுத்து வந்தது நம்ம தப்பு தான். இப்போ இங்கேருந்து எப்படி எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்ட்டு குழப்பத்திலே இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னும் பாதி தூரம் போகணும். அதாவது இன்னும் 5 கிலோமீட்டர் நடந்தே போகணும் அவங்க ஊருக்கு.
சேர்ந்து யோசிச்சுட்டு போது இனிமேல் அங்கே நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரியும் பலமாக மூச்சு வர மாதிரியும் கேட்குது. அதோட ரெண்டு மூணு உருவங்கள் கண்ணுக்கு தெரியுது. சில பேர் அவங்க இடிச்சிட்டு போகிற மாதிரியும் அவங்களுக்கு உணர்வு ஏற்படுது. சுற்றி முற்றியும் பார்த்தா யாரும் இல்லை. அந்த சமயத்தில் உள்ள பயம் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு. சரி, பெட்ரோல் இல்லாமல் நம்ம இந்த கார்கிட்டே இருக்கிறத விட நம்ம இங்கேருந்து நடந்தே போயிடுவோம் அப்படின்ட்டு டார்ச் லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு பொருள்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. காரை நாளைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம், பெட்ரோல் வாங்கி போட்டுட்டு அப்படின்னு நடந்தே போகிறாங்க. அந்த சமயத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் பின்புறமாக யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. ஏன்னா அது காட்டு பகுதி, நிறையா மரத்துலேருந்து இலையெல்லாம் விழுந்துருக்கு. அது மிதிக்கிற சத்தம் தெளிவாகவே கேட்குது. அதே சமயத்தில் தம்பியான சேகருக்கு அந்த சத்தம் அதிகமாக கேட்கும்போதும் அண்ணன் கவின்ட்ட கேட்குறாரு, அண்ணன் நம்ம பின்னாடி யாரும் நடந்து போகிறாங்க போல இருக்கு, அவங்களும் நம்புற மாதிரி தான் வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் கவின் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தயவு செஞ்சு திரும்பி பார்த்துடாத, இது மோசமான இடம்ன்ட்டு நான் உனக்கே தெரியும், சாம வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் சரிதான்ட்டு சேரும் நினச்சிக்கிட்டு பின்ன போகிறாரு. அந்த சமயத்தில் அவரை கொஞ்ச தூரம் போனோன்னே அவங்கள கிராஸ் செஞ்சுட்டு யாரோ ஓர சத்தம் கேட்குது. ஆனால் டக்குன்னு அதிர்ச்சி ஆகி அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த சத்தம் கேட்ட இன்னும் பயம் அதிகமாகுது. ஏன்னா சேருக்கு நல்லாவே தெரியுது. அப்படி ஓன் உருவம் நல்லாவே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி நான் மங்களான உருவத்தில் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியில் கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டன்னாக இருந்துட்டு அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிக்கிறாரு. இது கேட்ட கவின்னு அங்கே கிளாஸ் போகிற உருவத்தை பார்த்தேனேன்ட்டு அப்படின்னு பையன் போய் சொல்கிறாரு. இருந்தாலும் கவின் அவருக்கு உண்மை தெரிஞ்சிருந்தாலும் சேரை சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா இங்கே பயந்தோம்னா நிறைய அமானுஷங்கள் பயமுறுத்துன்ட்டு அவர் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் வீட்டுக்கு போகிற வழியில் முழுசும் பல அமானுஷங்கள் நிகழ்வு அவங்களுக்கு நடந்துட்டுருக்கு. மிருகங்கள் பறவைகள் சத்தம் பண்ணால் கூட அவங்களுக்கு கைகள் நடக்குது. வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ண வெளியில் கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே அவங்க அம்மா ஏன் இவ்வளோ லேட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க விஷயத்தை சொல்கிறாங்க. வழியில் வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு, அதனால தான் அங்கேயும் நிப்பாட்டிட்டு நடந்து வந்தோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே போய் தூங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா தம்பியான சேகருக்கு அடிச்சு போட்ட மாதிரி அவர் படுத்திருக்காரு, எந்திரிக்க முடியாமல். அதே நேரத்தில் அவருக்கு கடுமையான ஜுரம் இருக்குது. இதை தொட்டு பார்த்த அவங்க அம்மா இப்படி கொதிக்கிறடா, என்னடா ஆச்சு இப்படி கொதிக்கிற எந்திரிக்க முடியாமல் படுத்திருக்கானே அப்படின்ட்டு கேட்கும்போதும் அவர் அண்ணனா கவின் ரொம்ப யோசிக்கிறாரு. உடனே அவங்க மிரட்டி கேட்குறாங்க. அப்போ தான் விஷயத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி வண்டி விட்டு இறங்கி நடந்து ஒரு பொண்ணு நடந்துச்சுமா, அப்போ யாரோ எங்களை கிராஸ் செஞ்சு ஓடுற மாதிரி இருந்துச்சு, சத்தம் எனக்கு வந்து சத்தம் மட்டும்தான் கிடைச்சு. ஆனால் இவ வந்து ஒரு உருவத்தை பார்த்தீங்கன்னா நான் தான் சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ இப்படி படுத்து கிடக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அம்மாக்கோ வந்து பலார்னு ஒரு அளவிடுறாங்க. இது நைட்டே சொல்ல மாட்டியாடா, இப்போ எப்படி இவனை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு 2 நாள் இருந்த போகிறோம், நல்ல குணமாக. இருந்தாலும் அவருக்கு ஒரு நிழல் போட ஒரு உருவம் அவர் கண்ணுக்கு தெரியுது. அதை அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்கிறாரு. அடுத்த நிமிஷமே அவங்க இதுக்கு என்ன வழின்னு யோசிக்கும் போதும்
அன்றைக்கி நைட்டு நடந்தது தான் அமானுஷ்யமான உச்சம். அவங்க நைட்டு தூங்கிட்டு போது அவங்க அப்பா எழுந்திரிச்சு தூக்கம் இல்லாமல் வெளியில் வந்து ஹாலில் உட்காந்துருக்காரு. அந்த சமயம் பக்கத்தில் வந்து யாரோ பின்புறமாக அவங்க முதுவை தட்டுறாங்க. சரி, நம்ம பயந்தாங்க இருக்கோம், இல்லைன்னா நம்ம ஒய்ஃபாக இருக்குன்ட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல செவுத்துல தலையிலாக தூங்கின மாதிரி ஒரு நிலை தெரியுது. அதை உத்து பார்க்குறாரு. ஒரு வேளை இது வந்து நம்ம நிழலானா லைட் தெருவில் விளக்கில் அப்படி தெரியுதா அப்படின்ட்டு உத்து பார்க்கும்போதும் அவர் நேரான உட்காந்துருக்காரு. ஆனால் எப்படி அந்த தலையிலான உருவம் நிழல் உருவம் அப்படின்னு யோசிச்சுட்டு போதும் அந்த சமயத்தில் அந்த நிழல் தலையில் அப்படியே இறங்கி வருது. அந்த சமயத்தில் கீழே இறங்கி வந்து அவருக்கு முன்னாடி மனுஷன் நேராக நிற்கிற மாதிரி நிற்கிது. இதை பார்த்து அவங்க அப்பா அரண்டு போய் கத்துறாரு. மனசுக்குள்ளே தெய்வத்தோட பேரை சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு அவங்க அம்மாவும் கவின்னு எழுந்துச்சு வராங்க. என்னப்பா சத்தம், ஏன் சத்தம் போட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க கவின். ஒரு 2 நிமிஷம் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. ஏன்னா வந்து உருவம் இது வரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கு. எப்படின்னா தலை நெத்தியில் வந்து எலும்போ சதை எதுவுமே இல்லை, ஒத்த கண்ணு தான் இருக்குது. வாயில் வந்து உதடு இல்லாமல் வெறும் பல்லு மட்டும் இருந்து மோசமான முகமாக இருக்குது. அதோட உடம்புல அங்கங்கே சதை பிஞ்சு போய் காலும் பாதி கால் தான் இருக்குது. அது பார்த்து அரண்டு போய் கற்றுக்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு புரியுது, பசங்களை புரிந்து தோணுது, அந்த ஆத்மா தான் வந்து பின்னாடி வந்திருக்கு, நமக்கு கணவன் பார்த்துக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது நிமிஷமே பயந்துக்கிட்டே அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அதாவது கவின் அப்பாட்ட. அவரும் கோவப்பட்டு திட்டுறாரு. உடனே அடுத்த நாளே கவின் அப்பாவுக்கு ஒரு மந்திரவாதி தெரிஞ்சிருக்கு. அவரை போய் பார்க்குறாரு. அவர் கரெக்டாக சொல்கிறாரு, வீட்டில் வரக்கூடாத ஒரு ஆத்மா வந்திருக்கு, அதுவும் மற்றவங்களால் கொல்லப்பட்ட ஆத்மா. அது சாதாரண ஆத்மா இல்லை, உயிரோடு இருக்கும்போதும் மற்றவங்களுக்கு கெட்டது செஞ்சே வாழ்ந்த ஆத்மா. அதை பொறுக்க முடியாமல் தான் அவன் ஊரில் இருந்த மக்கள் எல்லாமே இவனை கொடூரமாக அடித்து கொண்டிருக்காங்க. அங்கே புதைச்சிருக்காங்க காட்டுப்பகுதியில். அதுதான் அவங்க பையனை பிடிச்சி பின்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரும் கேட்டுப்ப சேருக்கு தான் பின்னாடி ஃபாலோ செஞ்சு வந்திருக்கு. ஏன்னா இந்த உருவத்தை பார்க்கும்போதும் அவர் தான் பயந்தார். அதனால் அவர் ஃபாலோ செஞ்சுட்டு வந்திருக்கு. எப்பயாச்சும் காப்பாற்றுங்க சாமின்னு அவங்க அப்பா கெஞ்சுறாரு. உடனே பல மந்திரவாதியும் பல ரிச்சுவல் செஞ்சு சேரையும் அவர் அண்ணன் அப்பா அம்மாவை காப்பாற்றிட்டாங்க. அந்த ஆத்மாவையும் ஒரு குடுவையில் அடித்து திருப்பியும் வெளியில் வர முடியாத அளவுக்கு கட்டி போட்டு ஒரு சுகட்டில் போய் ஆழமாக குழி தோண்டி புதைச்சி வந்துடுறாங்க. அதோட அந்த சுடுகாட்டில் யாருமே அந்த குடுவையை எடுக்க முடியாத அளவுக்கு ஆழத்தையும் போச்சுறாங்க. அந்த ஆத்மாவை வெளியே வர முடியாத அளவுக்கு கட்டும் போட்டுறாங்க அந்த இடத்த. அது இன்னமும் வந்து அந்த சுடுகாட்டிலே இருக்குது. அதுக்கப்புறம் சேகரும் கவினும் நைட் நேரத்தில் எங்கேயும் ட்ராவல் செஞ்சு போகிறதில்ல. அவங்க அப்பா அம்மா நைட் நேரத்தில் எங்கேயும் விடுறதில்லை அவங்க 2 பற்றி. அவ்வளோ யூஎஸ் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஞ்சுருங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை செஞ்சு
ஆளுங்கிற பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது நான் SKM.